நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார். அவர் கும்பத்தில் தான் இருக்கார். வக்ரம் பெற்று மகரம் சென்றிருக்கிறார். அவர் கும்பத்தில் இருந்தார்னா மகரத்தில் இருந்தார்னா ஏழரை தான் இந்த கும்பராசிக்கு. எங்கே இருந்தாலும் சனி பகவானுடைய தீய பலன்கள் தர வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக தருவார். ஆனால் மகர கும்ப ராசிகளுக்கு சனி ஆட்சி வீடாக வருவதால் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் உழைப்பை அதாவது லெபோரியஸ் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அதனால் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தீய பலன்கள் வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனி சந்நிதியாக இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பெரும்பாலும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, அதுக்கு மேலே உள்ளவாளுக்கு 2வது ரவுண்டு. முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க்கு கொஞ்சம் எடுக்க முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்த்த மார்க்கு வராது. ஆனால் செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போயிடும், செம்மைப்படுத்தும். அதாவது ஏதாவது ஒன்று வேலை வாய்ப்பு கிடைக்கும், உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகம், இல்லைன்னா தொழில் பண்ணணுன்னா தொழில், ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி இதான் என் வாழ்க்கை, இனிமேல் நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். மற்றபடி இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பொற்காலம். அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு. அப்போது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு ஊதிய உயர்வு, தேவைப்பான இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், இல்லை அவங்க இப்போ பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம், ஆதரவு, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. நண்பர்களால் கூட நல்லது நடக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். செய்யும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். இதை தவிர எதிர் வீடு, பக்கத்து வீடு, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏழரை நடந்தாலும் உங்களுக்கு அனுசரணையாக போவாங்க. அதுதான் உங்கள் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஏன்னா சூரியன் தந்தை காரகன் இல்லையா? குரு பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு செல்வாக்கு பெருகும். அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பொற்காலம். அதாவது மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
மற்றபடி திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். ஒரு சிலர் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம். சொந்த தொழில் பண்ணணுமா தாராளமாக போங்க. உத்தியோகம் பார்க்கணுமா போங்க. உயர்கல்விக்காக போகணுமா போங்க. நல்லதே நடக்கும். இல்லை நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன், அப்போது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆலய வழிபாடுகள், தான தர்மங்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருந்தால் தானேங்க 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ல் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்தா கோடி நன்மை. அதாவது கோடீஸ்வர யோகம், குபேர யோகம், பணம் பல வகையில் பையை நிரப்பும். இரட்டிப்பு வருமானம், செல்வ மழை பொழியும்னு சொல்லலாம். அது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குவாங்க. பக்கத்து சீட்டில் சேர்த்து பாருங்கள் அப்படின்வாங்க. அப்படி ஒரு நிலை இருக்குது. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மற்றபடி சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.